ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் ஒரு பிரின்சஸ் கட்டு லைனிங் ப்ளவுஸில் பிஸ்திரி இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்றதுனோட பாதி ஸ்டிச் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனோட தொடர்ச்சியாக லைனிங் ப்ளவுஸில் கையெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது, அடுத்து உடம்பு ஜாயின் பண்ணி கழுத்து எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி அந்த ப்ளவுஸை இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் மறக்காமல் தவறாமல் பாருங்கள். இப்போது லைனிங் கிளாத்தில் கை ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போது ப்ளைனாக சாரீனோட ப்ளவுஸு கை வெட்டின துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைனிங் கிளாத்தை மேலே வைங்க. மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்த கையும் எடுத்து மேல் பகுதியை எடுத்து வச்சு கை துணி லைனிங் கிளாத்தை மேலே வச்சு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரைட் தையல். ஓகேங்களா? 2 கையும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டாச்சு. இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு கீரல் இப்படி போட்டு விட்டுக்குங்க. நல்லா பதிஞ்சு வரும். அப்போ தான் தையல் போட்டுவிட்டுட்டு இந்த லைனிங் துணியை உள்ளே தள்ளி விட்ருங்க. உள்ளே தள்ளி விட்டு இப்படி அந்த லைனிங் துணி வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மடக்கிவிட்டு அதனோட எஜ்ஜிலேயே தைச்சிட்டு வாங்க. ஃபஸ்ட் தையல் அதனோட ஓரத்தில் இருக்கணும். மேலே தள்ளி வரக்கூடாது, ஓரத்துலேயே வரணும். நல்ல எஜ்ஜில் பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி அடுத்த கையும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங் துணியை உள்ளே தள்ளி பண்ணுறீங்க. ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டு வர்றீங்க. இதுக்கு எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். துவைக்க லைனிங் துணி கீழே இழுத்துட்டு வராமல் இருக்கும். இப்படி இன்னொரு ஸ்டிச் போடுறதுனால லைனிங் துணி கீழே வராது. ப்ளவுஸுக்கு கீழே துணிக்கு கீழே இழுத்துட்டு வராமல் இருக்கும். அதுக்காகத்தான் ரெண்டாவதாக இன்னொரு தையலும் நம்ம போடுறோம். இப்போது கையில் 2 கையையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் கிளாத்து இப்படி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த துணி கை துணி இன்னொரு கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனிங் கிளாத்தும் ஒன்றா இருக்கணும். சரிங்களா? நீங்கள் இப்படி போடக்கூடாது, இப்படி போட்டுறக்கூடாது. இப்படி தான் போடணும். இப்படி போட்டு இதை 4 மடிக்கிறீங்க. 4 மடிச்சுட்டு இவங்களோட கையினோட உயரம் 7.5 இன்ச்சு. 2 கையும் கரெக்டாக இருக்கணும். 7.5 இன்ச்சு. 7.5 தையலுக்கு ஒரு அரை 8 இன்ச் இருக்குது. நம்ம இதில் மார்க் பண்ணிக்க போகிறோம். அகலமும் 8 இன்ச்சு. இவங்களுக்கு ஃபுல்லான அகலமே அவ்வளோதான். நம்ம இதையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். உயரம் இந்த ஓப்பன் பகுதியில் 3 இன்ச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது கரெக்டாக இருக்குதானே அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். வெட்டுனதாலும் ஒரு தடவை தைக்கும்போது இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணி தைக்கிறதுனால அளவு தைக்கும்போது கொஞ்சம் மாறி இருந்தால் கூட நம்ம மறுபடியும் ப்ளவுஸை தைக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மறுபடியும் செக் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த மேலே கீழே இருந்ததெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இது செக் பண்ணாமல் இருந்ததுன்னா அப்படியே இருக்கும். இதில் முன்கை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேருந்து கொஞ்சமாக இங்கே வரைக்கும். தெரியுதுங்களா? இப்போது
மேலே இருக்கிற 2 துணி மட்டும் பார்த்துக்கணும். மேலே இருக்கிற 2 துணி மட்டும்தான் எடுத்து இந்த முன்கையை 2 துணினா லைனிங் துணி, ப்ளவுஸ் துணி, லைனிங் துணி, ப்ளவுஸ் துணி அந்த மாதிரி எடுத்து இது பண்ணிக்கிறீங்க. இந்த சென்டரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கட் கொடுத்து இப்போ ப்ளவுஸ் கைக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம பாடி தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து செக் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு கை தைக்கிற இடத்துல ஆம்கோல், கை இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த ரெண்டோட உயரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறீங்க. ஷோல்டரை கரெக்டாக நேராக வச்சு பாருங்கள். இங்கேயும் நேராக வச்சு இப்படி செக் பண்ணி பார்க்குறீங்க. ரெண்டனோட உயரமும் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல முன்கை மட்டும்தான் நம்ம இதில் குடஞ்சி வெட்டாமல் இருந்தோம், அதை மட்டும் பண்ணணும். நம்ம இப்போது முன்கை குடஞ்சி வெட்டலை, முன்னாடியே நம்ம பண்ணாமல் இருந்தோம், அதை மட்டும் பண்ணணும். மற்றபடி கை அளவெல்லாம் ரெண்டும் கரெக்டாக இருக்குது. முதல்ல இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த முன்னாடி கையை இப்படியே வர வர கொஞ்சம் இப்படி கொண்டு வந்து இங்கே மட்டும் வெட்டினா போதும், இங்கே தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதை நம்ம போடும்போது இப்படி வரும் இந்த இடம். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 கரெக்டாக ஷோல்டரை நேராக வைக்கிறீங்க. மடக்கி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸை செக் பண்ணி அளவுகள் கரெக்டாக இருக்கா, நேராக வந்திருக்கா அப்படியெல்லாம் பார்த்து தைக்கும்போது தான் அதனோட அளவு எந்த விதத்துலேயும் மாறாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம தான் கரெக்டாக கட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு தைக்கக்கூடாது. அது வந்து சின்ன சின்ன தைக்கும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம பண்ணி கரெக்டான அளவு தைக்கிறது தான் கரெக்டு. அதுக்கப்புறம் எதையுமே பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி அப்படியே தைக்காதீங்க. இப்போ முன்னாடி கை இதுலேயும் குடஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கையை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா இதில் பேக் தட்டு, இந்த ப்ளவுஸில் கையினோட இது முன்னாடி கை குடஞ்சி வெட்டியிருக்கணும். இந்த பகுதியை கொண்டு போய் இதில் வச்சு தைக்கக்கூடாது, இதுலேயும் பின்னாடி கை தான் இருக்கணும். அதனால் இந்த கை எடுத்து இந்த நடு சென்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த கையில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம், அதுவும் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு செக் பண்ணி அங்கேருந்து தான் நீங்கள் எப்போவுமே அளவெடுத்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அந்த சென்டர் கரெக்டாக உட்காரும். ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு கொண்டு வரணும். இழுத்து பிடிக்காதீங்க. கை தைக்கும்போது எப்போவுமே நீங்கள் இழுத்து பிடிக்காதீங்க. அதை கரெக்டாக அந்த வளைவுகளையெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்து அப்படியே அந்த 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. கைக்கு எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கை ஸ்டிச் பண்ணலாம். இதுலேயும் அதே மாதிரி தான். இது இதனோட சென்டர், கையினோட சென்டர், இந்த ஷோல்டர்னோட சென்டர் எடுத்து இப்படி முன்னாடி கை குடஞ்சி வெட்டின இடத்துல தான் முன்னாடி கையும் வரணும். ப்ளவுஸில் எங்கே முன்னாடி கை குடஞ்சி வெட்டியிருக்கிறோமோ அதே இடத்துல தான் கை குடஞ்சி வெட்டின இடமும் வரணும். அதுதான் கரெக்டான கை ஜாயின். இப்போது மறுபடியும் இந்த கையை வந்து இந்த ஷோல்டரில் துணியில் வச்சு பாடி துணியில் வச்சு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரோம். ஓகேங்களா? போட்டுகிட்டே வந்தால் இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. இதுக்கு இப்போ கையும் வச்சாச்சு. நம்ம இந்த ரெண்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு
கை வச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கு கையினோட அளவு இந்த அளவு கரெக்டாக வந்திருக்குதா, தைக்கும்போது கரெக்டாக வருமா அப்படின்றத ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. அதையே நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணி கையை தைச்சுக்கணும். இந்த பக்கத்து கையும் அதே மாதிரி அளவு கரெக்டாக இருக்கா, இந்த கீழே இடுப்பையும் இந்த கையையும் பிடிச்சி பாருங்கள், கரெக்டாக வந்திருக்குதா அப்படின்றது தெரியும். பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு மொத்தமாக இந்த பொண்ணுக்கு 33 இன்ச்சு. இப்போது 16 இன்ச்சு இடுப்பில் பின்னாடி பகுதியில், அதில் பாதி 33ல் பாதி 16. இந்த பக்கம் பாதி அளவு விட்டுறோம், இந்த பக்கம் பாதி அளவு விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். 16ல் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் சரியான அளவு கேப் இருக்குது, இங்கேயும் சரியான அளவு கேப் இருக்குது. சென்டராக பார்த்து 16 நான் வச்சுருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட்டு தட்டில் இந்த 16ல் பாதி 8, அந்த 1/2 இன்ச்சு முன்னாடி கம்மியாக இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது, அதனால் 8 இன்ச் வைக்கிறோம். வச்சு ரெண்டையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த தையல் இது மார்க் இங்கே இருக்குது, இது மார்க் இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டுக்கு சென்டரில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு வருது. மார்க் பண்ணி ஒரு கெட்டி தையல் போடுறீங்க. போட்டுட்டு கையினோட அளவு அவங்களுக்கு 10.25னா 5.5க்கு கொஞ்சம் கம்மியாக, சரிங்களா? இங்கே கையை மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டும் கரெக்டாக ஒரே ஈவனாக வரும். இதிலிருந்து நீங்கள் இந்த கை தையல் வரைக்கும் இதை கொண்டு கரெக்டாக முடிக்கணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் துணியில் கீழே இடுப்பு பகுதியில் 8 இன்ச்சில் மார்க் பண்ணி இதில் வச்சு ரெண்டு கரெக்டான இடத்துல வச்சு பின்னாடி தட்டு மார்க் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி தட்டும் மார்க் பண்ணியிருக்கீங்க. ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த நூல் பிசிறுகளையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ப்ளவுஸை பார்க்க நீட்டாக வரும். கையினோட அளவு 10.25 சொல்லியிருக்கேன். அதனால் 5.5க்கு 1 பாயிண்ட் கம்மியாக 10.25 வச்சு இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு முடிங்க. இப்போ இது 33 இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு தையல் அடிக்கும் போதே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 3 தையலையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ண வேண்டாம். இந்த வி பட்டியிலிருந்து இங்கேருந்து தான் நீங்கள் அளவெடுக்கணும், இங்கேருந்து எடுக்கக்கூடாது, இங்கேருந்து எடுக்கணும். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த இடத்தோட கொக்கி போட போகிறோம், அந்த கடைசியிலிருந்து போட போகிறதில்ல. அதனால் இப்போது 33 பார்த்துக்கோங்க. கரெக்டாக 33 இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளவுஸினோட வெளிப்பகுதியில் 2 தையல் அடித்தோம்னா முடிஞ்சது. ப்ளவுஸ்க்கு 3 தையல் போடலாம், 4 தையல் போடலாம். அது 3 தையல், ஒவ்வொரு தையலுக்கும் இடையில 1/4 இன்ச்சு இடைவெளி இருக்கணும். ரொம்ப நெருக்கமாகவும் போடக்கூடாது, ரொம்ப தள்ளியும் போடக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு தையலுக்கும் இடைப்பட்ட கேப்பு. இது இவங்க பைப்பிங் எல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக லைனிங் கிளாத்தை கொடுத்து எப்படி மடக்கி அடித்து டபுள் ஸ்டிச் போடுறதுன்றது இந்த ப்ளவுஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் 3 ஸ்டிச்சு போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறுகளையெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிடணும். அப்போ தான் ப்ளவுஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த பக்கமும் அதே மாதிரி தாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நியர் பண்ணிட்டோம்னா, நியர் பண்ணி கட் பண்ணிவிட்டு
தேவையான அளவு மட்டும் துணி இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா தேவையில்லை. கட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸில் திருப்பிக்கிறோம். கழுத்து பீஸு ஜாயின் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். ப்ளவுஸை திருப்பிட்டு 2 வி பட்டி கொக்கி பட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை 2ஐயும் கரெக்டாக எடுத்து வச்சு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இதையும் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றையும் தைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவோ ஏதாவது இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா அளவு கரெக்டாக மாறாமல் இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், இதை ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பெருக்கல் குறி போட்ட மாதிரி ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸை எப்போவுமே பெருக்கல் குறி போட்ட மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். பெருக்கல் குறி போட்ட மாதிரி கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கழுத்து வந்துட்டு உங்களுக்கு நல்லா அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்டாகவே வரும். லே பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கழுத்து சுருக்காக ரொம்ப அசிங்கமாக தெரியும். இப்போ இதை நம்ம திருப்பும்போது இந்த மாதிரி வருதுங்களா, இந்த பிசிரை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பிசிரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதனோட துணியை எடுத்துக்கிறீங்க. ப்ளவுஸை லைனிங் கிளாத்தை எடுத்துக்கிறீங்க. 1/4 இன்ச் தள்ளி, 1/4 இன்ச் வெளியில் இருக்கணும் லைனிங் கிளாத்து, இது உள்ளே இருக்கணும். கீழே வச்சு நல்ல பகுதியில் வச்சு தைச்சிட்டே வந்து உள்பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? நல்ல பகுதியில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இழுத்து பிடிக்க வேண்டாம். நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி அப்படியே அழகாக கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. சும்மா இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் தைக்கணுன்றது இல்லை. கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. அது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதை தேய்ங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை கரெக்டாக தேய்ங்க. அப்படியே தைச்சிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் முடிச்சுக்கலாம். அந்த லாஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக நிறுத்தாமல் கொண்டு வரணும்னு நினைக்கிங்கன்னா முடியாது, அது கோணையாக போகும். புதுசாக தைச்சு பழகிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறுத்தி தைக்கிறது தான் ஈஸி. இது ஒரு 1/4 இன்ச்சு தான் தையல் இருக்கணும். 2 துணிக்கும் இடையில 1/4 இன்ச்சு தான் இருக்கணும், ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் கழுத்து பகுதி ரொம்ப பட்டையாக அசிங்கமாக வந்துடும். அதனால் 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லோரும். ஒரு தையல் அடித்தாச்சு. அடுத்தது இதை இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இப்படியே இது மேலே வச்சு இதை இப்படி தைச்சு இப்படியும் பண்ணலாம். இப்படியும் இப்படி தைச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது இருக்குது, இதை எடுத்து இதை உள்ளே கொடுக்குறீங்க. கரெக்டாக இந்த லெவல் மட்டும் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டே தைச்சிட்டு வாங்க. தையல் வந்து லைனிங் கிளாத் மேலே தான் விழணும், ப்ளவுஸ் துணி மேலே விழக்கூடாது. அந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ கழுத்து தைக்கிறோம். இதை நாம் உள்ளே கொடுத்து தான் மடக்கி இன்னொரு தையல் போட போகிறோம். இப்படி பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரே ஈவனாக வருதுங்களா, அந்த மாதிரியே மடக்குங்க. ரொம்ப உள்ளேயும் கொண்டு போக வேண்டாம், ரொம்ப வெளியிலையும் கொண்டு போக வேண்டாம். இதே மாதிரியே மடக்கிட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் கரெக்டான அளவில் கொண்டு வாங்க. நல்லா அழகாக வரும் ப்ளவுஸ் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல, இதே மடக்கி கொடுத்து டபுள் ஸ்டிச் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பைப்பிங் கேட்பாங்க, ஒரு சிலர் ஹெம்மிங் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து வேண்டாம் எனக்கு டபுள் ஸ்டிச் மட்டும் போட்டுருங்க போதும்னு கேட்பாங்க. நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும்.
நான் இப்படி தான் தைப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கூடாது. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது கழுத்து பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்து முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் விட்டு தான் கட் பண்ணுறீங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்ட்ரா சில இடத்துலலாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பாருங்கள். இதுலேயும் 1/4 இன்ச் வெளியில் இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் லைட்டாக அந்த துணியை மட்டும் மேலே எடுத்து கட் பண்ணணும். உள்ளே இருக்கிற ப்ளவுஸ் துணி கட் பண்ணிடக்கூடாது. அதை கவனம் எடுத்துக்கோங்க. முதல்ல இப்படி ஒரு துணியை மட்டும் மேலே எடுத்து இந்த ஓரத்தை மட்டும் எடுத்துகிட்டே வந்துடுங்க. அப்படியே கீழே இருக்கிற துணியை கட் பண்ணிடாதீங்க, கவனமாக இருங்க. கத்திரிக்கோலை கரெக்டாக அந்த ஒரு துணி மேலே மட்டும் கொண்டு வாங்க. கீழே கத்திரிக்கோல் வரும்போது கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கட் பண்ணும்போது புதுசாக கட் பண்ணுறவங்க ப்ளவுஸ் துணியும் சேர்ந்து கட் பண்ணிடுவாங்க இந்த பிசுரை எடுக்கும்போது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 2 தடவையாக நல்லா கரெக்டாக நம்ம அந்த ஒரு துணியை தான் கட் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே கட் பண்ணுங்கள். பிசர் இல்லாமல் கரெக்டான அளவு கூட நான் வச்சு தைச்சு காட்டிடுவேன். ஆனால் நீங்கள் இப்படி எக்ஸ்ட்ரா பிசர் வந்தால் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக இப்போ இந்த கார்னரை இந்த அதிகமாக இருக்கிற துணியை உள்ளே மடக்கிக்கிறீங்க. இங்கே வெளியில் இருந்த துணியை இப்படி மடக்கிக்கிறீங்க. இப்போது இப்படி வருது இல்லைங்களா? இதில் கெட்டி தையல் போடுறோம். நம்ம கெட்டி தையல் போட்டு ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக அந்த கடைசியில் லாஸ்ட்டு முடிக்கிற வரைக்கும் கெட்டி தையலே போட்டு, கெட்டி தையல் கிடையாது, நல்ல அழகாக அந்த லைன் துணி மடித்து கொடுத்துட்டு வரீங்க பாருங்கள். அந்த இடத்துலையே வரணும் அந்த தையல். எக்ஸ்ட்ராவாக மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. அந்த லைனிங் துணி பைப் கழுத்து துணி வச்சு தைச்சிருக்கிறோம் பாருங்கள், அதனோட ஓரத்துலேயே இங்கே பாருங்கள், இந்த ஓரத்துலேயே இந்த தையல் வரணும். அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் கழுத்துக்கு பின்னாடி பார்க்கும்போது முன்னாடி ஒரே நேராக பார்க்க அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். முடிக்கும்போதும் அதே மாதிரி தான் இந்த பகுதியை உள்ளே மடக்கிக்கிறீங்க. மடக்கி கொடுத்து இதை இப்படி மடக்கி கெட்டி தையல் போட்டு முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு இப்போ டபுள் ஸ்டிச் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஓரத்துலேயே நம்ம இன்னொரு ஸ்டிச்சு இதில் போட்டுட்டு வந்தோம்னா டபுள் ஸ்டிச். அதுதான் நல்லா எஜ்ஜிலேயே போட்டுட்டு வரணும். உள்ளேயும் வரக்கூடாது, தையல் வராமல் வெளியிலையும் போயிடக்கூடாது. பாருங்கள், இப்படியே எங்கள் எஜ்ஜில் வந்திருக்கா தெரியுதா? இந்த மாதிரியே ஓரத்தில் ஒரு ஃபினிஷிங் தையல், படிமான தையல் மாதிரி கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ப்ளவுஸை லைனிங் கிளாத்தை கொடுத்து மேலே வச்சு தைச்சு அப்படியே உள்ளே திருப்பியும் தைக்கிற ஒரு கழுத்து மெத்தட் இருக்குது. ஆனால் அப்படி தைச்சோன்னா ப்ளவுஸ்னோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வராது. சீக்கிரமாக அந்த இடத்துல கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி துணியை கொடுத்து நம்ம மடக்கி அடிக்கிறதுல தான் ப்ளவுஸ்னோட லைஃப் நல்லா கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு உழைக்கும் ப்ளவுஸு. நீங்கள் கழுத்தை அப்படியே வச்சு திருப்பினீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வராது. இப்போது பாருங்கள், நம்ம இதை ஹெம்மிங் பண்ணி கொக்கி வச்சுட்டு நீட்டாக அயன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துர்லாம். அழகாக வந்திருக்கு இல்லைங்களா? ஓகேங்களா? இந்த ப்ளவுஸை பிரின்சஸ் கட் ப்ளவுஸு இதுக்கு முன்னாடி பாதி வீடியோ இருக்கும், இதில் பாதி வீடியோ இருக்குது, ஸ்டிச்சிங் மெத்தட் இருக்குது. ரெண்டையும் பார்த்து ஃபுல்லாக எல்லோரும் பழகி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக தைச்சு பழகலாம். யாரும் பயப்படாதீங்க, தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ.